அதுக்கான செப்பரேட் டெண்டர்களை உருவாக்கணும். ஒவ்வொரு வருஷமும் திருப்பியும் வந்து இங்கேருந்து நம்ம வந்து இண்டஸ்ட்ரி ஏரியாலாம் எங்கே இருக்கோ, ஓரக்குடம் ஃபுல்லாக இண்டஸ்ட்ரி ஏரியா இருக்குது, பூந்தமல்லி சுற்றி இண்டஸ்ட்ரி ஏரியா இருக்குது. ஸோ இந்த மாதிரி எங்கெல்லாம் சிப்காட்டுகள் ஏரியா இருக்கோ அங்கெல்லாம் நம்ம செப்பரேட் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். நார்மலாக இங்கேருந்து ஈஸியாக டு பாண்டிச்சேரி போடுற மாதிரி நம்ம ரோடு போட முடியாது. அங்கே வந்து உங்களுக்கு வந்து ஹெவி ட்ராக் வந்து மொபிலிட்டி கம்மி, இண்டஸ்ட்ரி காரிடார் இல்லை. அப்போ இண்டஸ்ட்ரி காரிடாருக்குன்னு தனியாக நம்ம ஒரு டெண்டர் இருக்கணும், அதுக்கான குவாலிட்டி இருக்கணும், அதுக்கான வேல்யூ உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும். பேசஞ்சர் ட்ராக்குக்கு தனியாக இருக்கணும், அதுக்கான குவாலிட்டி, அதுக்கான பட்ஜெட் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் பிரித்து உங்களை வந்து இண்டஸ்ட்ரி காரிடாரில் பேசஞ்சர் மாதிரி வண்டி உங்களை ரோடை போட வச்சுட்டு ஒரு வருஷம் கழிச்சு திருப்பியும் பேட்ச் ஒர்க்குன்னு சொல்லக்கூடிய இடத்த வந்து திருப்பியும் அது பட்ஜெட் அலாட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டே வந்து கரெக்டாக பிளான் பண்ணி எங்கெங்கெல்லாம் வந்து அதிகமான ஆக்சிடென்ட் ஜோன் இருக்கும், எங்கெங்கெல்லாம் இண்டஸ்ட்ரியில் எங்கெல்லாம் இருக்கும், அந்தந்த இடத்துலாம் நம்ம வந்து ஒரு கரெக்டான ஒரு ப்ராஜெக்டையும் கரெக்டான பிளானையும் எக்ஸிக்யூஷனை நீங்கள் வந்து காம்ப்ரமைஸ் இல்லாமல் பண்ணணும். இதுதான் என்னுடைய உயர்த்தல். இப்போ எங்கள் பக்கம் ஒர்க்கை நாங்கள் பிரிச்சுக்கிட்டோம். இப்போ என்னுடைய ஒர்க் என்ன, செக்ரட்டரியேட் லெவலில் ஃபைலை மூவ் பண்ணணும், யூனியன் கவர்மெண்ட்டில் ஃபைலை மூவ் பண்ணணும், ஃபினான்ஷியல் அப்ரூவ் பண்ணி கொடுக்கணும், அந்த பட்ஜெட்டை ஓகே பண்ணி ப்ராஜெக்டை ஓகே பண்ணோன்னே செக்ரட்டரி லெவலில் ஃபைலை கிளியர் பண்ணி டெண்டரை நியூட்ரல் ஆக்கி உங்ககிட்ட ஃபைல் கொடுக்கும் பொழுது நீங்கள் அந்த குவாலிட்டியை ஆன் டைமில் பண்ணி கொடுக்கணும். இல்லை, அது மட்டும்தான் என்னுடைய ரிக்வஸ்ட். இல்லை நாங்கள்